Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 939 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல டோனோயாசுவை அல்லையாக்கா கட்டி தூக்கிட்டாயிலா. இப்ப அவனை போட்டு தள்ள வேண்டியது மட்டும்தான் மிச்சம். அவன் ஓடன் கூட இருந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அந்த டைம் ஓடன் பெரிய பருப்பா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அடிதடி பண்ணிட்டு வெட்டி பயலா இருக்கும் போதே இவர் அவரு கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய மக்களுக்கு வேற நல்லது பண்ணியிருக்காரா. சுத்தி மக்கள் எல்லாருமே அவரை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. இவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எத்தனை பேருங்கிறீங்க, அவ்வளவு கூட்டம். யாருக்குமே இந்த யாசு சாகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ விட்டுருங்கன்னு கத்துவாங்க. டோனோயாசு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு என்ன காமெடி பண்றீங்க, இனிமேட்டு நீங்க என்ன பண்ணாலும் இந்த உரோச்சி கண்டிப்பா இனி விட மாட்டான். அதனால கடைசியா ஒரு 2 விஷயத்துக்காக உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும். அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முட்டாப்பைய உரோச்சி இருக்கானே அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பாரு. இது எல்லாத்தையுமே பல்லாக்கில் கேட்டுட்டு வந்துட்டு இருப்பான். அவனுக்கு செம கடுப்பாகும். ஜெயில புடிச்சு வச்சிருக்காங்களே பிரிசனர்ஸ், இவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சவொன்னா அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க டோக்கோ மறுபடியும் கத்திக்கிட்டே ஓடி வர்றான். டேடி உங்களை காப்பாத்தாம நான் விட மாட்டேன் வாடின்னு. இவங்க 4 பேர் வெட்டிட்டு வராங்க. ஒரு குட்டி பொண்ணை பிடிக்க முடியாமா. ஜோரோ தான் புடிச்சிட்டானே, அப்புறம் எப்படி விட்டான்னு தெரியல. ஆனா உளுந்தடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கா. இங்க டோனோயாசு கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருந்தவனே அவனை புட்டுன்னு சுற்றுவானுங்க. டோக்கோ கடந்து கதறுவா. சுட்டது வேற யாரும் இல்ல, அந்த டெய்கோக்குங்கிறவன். சாகடிக்கிறக்காண்டி சுட்டுருக்க மாட்டான், பயமுறுத்துறதுக்காக. இந்த மாதிரி இன்னும் பேசிட்டே இருந்தா அடுத்த டைமுங்கும் போது சுட்டு கொன்றுவான். இப்ப என்னன்னா இவனை இப்படி கெட்டி தொங்க விட்டுருக்குது. ஏன் எதுக்குன்னு சொல்லுமுல்ல, அதான் சுத்தி இருக்க மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். லாஸ்ட் நைட்டு, அதாவது நேத்து நைட்டு ஃப்ளவர் கேபிட்டல்ல ஒரு திருட்டு. அந்த திருட்டு வேலையை பண்ணவன் இந்த டோனோயாசுங்கிறவன். ஆனா இவன் அக்குமையோட முன்னாள் டைமியோ. உண்மையான பேரு ஷிமோட்சுகி யாசுயி. இவன் ஆல்ரெடி ஒரோச்சியை எதிர்த்து வேலை பார்க்கறான்னு சொல்லி இவனை ஒரு கிரிமினலா கன்சிடர் பண்ணிருந்தாங்க. செத்துட்டான்னு நினைச்சாங்க. ஆனா மாறு வேஷத்துல இவ்வளவு நாளா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அதனால கொமர்சுகி செத்துட்டா, அவ கூடவே சேர்த்து இவனை புதைச்சலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவனோட சாவு அவனை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி இவன் டொனயாசுங்கிற ஒரு மாறு வேஷத்துல தான் சுத்திட்டு இருந்தான். திருடனா சுத்தும் போது உஷிமிட்சு கோசோ அப்படின்னு ஒரு திருட்டு பேர்ல மக்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுக்கு தண்டனை மரணம்னு சொல்லும் போது போடா விளக்கண்ண அதெல்லாமே பொய்யுமா. என்னடா சொல்ல வரே, நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டா இவனைத்தானே அந்த உஷிமிட்சு கோசோ திருடன்னு சொன்னால, அதெல்லாமே பொய். எல்லாரோட அட்டென்ஷனும் இவங்கிட்ட வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான். இதை கேட்டவொன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். அதுக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்பான். நான் பண்ணல தப்பு தான், நான் ஒன்னும் ஹீரோ இல்ல, ஆனா உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும்பா. ட்ரேக் பார்த்துட்டு கொமரசுகியோட ஃபியூனரலை அழகா மாத்தி விட்டு யாசுயோட எக்ஸிகியூஷனை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. எப்படியும் அவ செத்துட்டானா கலவரம் பண்ணுவாங்க. எப்படி எல்லாத்துக்கு முன்னாடியும் வச்சு ஒரு சம்பவம் பண்ணா பயத்துல அம்பிட்டு வரும் அடங்கி இருப்பாங்களே. பிளான பாத்தீங்களா. அப்போ ட்ரேக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். என்னன்னா எபிசோட் டவுனை சேர்ந்த மக்கள் எல்லாருமே இப்ப ஃப்ளவர் கேபிட்டலை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காங்களாமா. அப்பவே அந்த பேசில் ஹாக்கின்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். டெஃபினட்டா நம்ம இமேஜின் பண்ணதை விட இவன் பெரிய ஆளா தான் இருக்கணும்னு. அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. யாசோ உன்னைய சாக விட மாட்டோம், நீ மட்டும் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா எங்க எல்லாத்தையும் யார் சப்போர்ட் பண்ணுவா. உன்ன மாதிரி ஒருத்தனை கண்டிப்பா எங்க கிராமம் இழக்காது, அதுக்கு நாங்க விடவே மாட்டோம்னு சொல்லி எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்க செக்யூரிட்டிக்கு நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள கூட மதிக்காம அடிச்சு புடிச்சு இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டாதானே சண்டை போடுவேன், கண்டுக்காம வந்து இடிச்சு தள்ளிட்டு போனா என்ன பண்ணுவேன், அட்டாக் பண்ணணும். ஆனா அந்த லூசு பயிலுக வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவானுங்க. கூடவே இப்ப நம்ம கேங் ஆளுகளும் வந்துட்டு இருக்காங்க. உசோப் ஒரு சைடு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அமி ரோபின் இவங்க எல்லாம் ஓட்டு மேல ஜம்ப் பண்ணி போவாங்க. இப்ப நம்ம ஆளுகளுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா இவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கிறதுனால யாரை எப்படி அடிச்சாலும் அது கலவரம் மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, மேல இருந்துகிட்டே கீழே வர ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு திருகி விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எப்படியாச்சும் அவனை காப்பாத்தியே ஆகணும். இப்ப எபிசோட் டவுன்ல இருந்து மட்டும் தான் வராங்கன்னு பார்த்தா வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஆளுகளும் பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. அப்படின்னா நிலைமை அடுத்தடுத்து மோசமாகிட்டே வருது. பேசாம இவனை தனியா வச்சு போட்டு தள்ளியிருந்தா கூட இந்த பஞ்சாயத்து இல்ல, தேவையில்லாம இந்த ஒரோச்சி முட்டைப்பைய பிராட்காஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சீனை போட்டு இப்ப அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சுன்னா பாருங்க. சரி ஓகேன்னுட்டு இப்ப மத்த ஏரியாஸ்ல எல்லாம் செக்யூரிட்டியா டைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாசு பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரோச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஷோகனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அவன் சரியான முட்டாப்பைய. அவனை நம்பினவங்க கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டாங்க. அவனோட சபார்டினேட்ஸை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குது. இந்த அழகான ஃப்ளவர் கேபிட்டலை பாருங்க, லேண்ட் ஆஃப் ஆனோட வியூ எந்த அளவுக்கு மேக்னிஃபிசென்ட்டா இருக்குதுன்னு பாருங்க. இந்த அழகை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லும் போது அப்படியே பூ இதழ்களா வந்து விழும். பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். இப்படி ஒரு அழகை கொண்டு வர்றதுக்கு கொசுக்கி கிளானும் காமன் பீப்புள்ஸ் ஆன நீங்களும் தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம பெருமைப்படணும். அப்படி இப்படின்னு மக்கள் எல்லாத்தையுமே அவன் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு புரியுதா. எல்லாத்தையும் போராட வைக்கிறதுக்காக நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கான். எல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரோச்சி பல்லாக்கு மேலேயே ஏறி நின்னுகிட்டு டேய் சட்டு புட்டுன்னு போங்கடா
அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான்டா, அவனை போட்டு தள்ளணும்டான்னு வெறி குண்டு கத்திட்டு இருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் மட்டும் பயங்கர சென்டிமெண்டா பேசிட்டு கடைசியில அவனை மட்டும் போட்டு தள்ளாங்கன்னா டெஃபினட்டா லேண்ட் ஆஃப் வானோல இருக்க மக்கள் அத்தனை பேருமே உரோச்சி எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான், இந்த அழகை உருவாக்குன கிரெடிட்டை உனக்காண்டி எல்லாம் கொடுக்க முடியாதா குரோசுமி உரோச்சி, நீ ஒரு கிறுக்கன், அரக்கிருக்கேன், சுத்தி இந்த நாட்டை பாடுறா எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படி இப்படின்னு அங்க பெருசா பேசிட்டு இருப்பான். இங்க டோக்கோ ஒரு வழியா ஊருக்குள்ளேயே வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் விட்டா போதும், அவளே போய் ஏறி அவங்க அப்பா கட்டாலாம் அவுத்து விட்டு காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருவா போல. நம்ம ஆளுங்க இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, அவ்வளவு அழகா டெவலப் ஆயிருந்த இந்த நாட்டை வில்லேஜ நாசம் பண்ணி, அங்க இருந்த ரிவரை நாசம் பண்ணி, ஃபாரஸ்ட நாசம் பண்ணி, இப்படி நேச்சர் எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாரா அப்படி இப்படின்னு ஒரோச்சியா தான் மெயினா வச்சு திட்டுவான். இதை கேட்கும் போது ஒரோச்சிக்கு கடுப்பாவும் இன்னும் டாக்ஸ்டோமும் கேட்டுட்டு அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். ஏன்னா அவங்க இந்த கண்ட்ரியில படாத பாடுபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க நம்ம தாத்தாவுக்கே ஆனந்த கண்ணீர் வந்துடும்னா பாருங்க. அப்படியே அவன் பேசி சிரிச்சுட்டு இருக்கும் போது கண்ணா அவனுக்கு நேரா எல்லாம் இம்பனி நிப்பானுங்க. அவ்வளவுதான், இனி அந்த ஒரோச்சி வந்தானா சுட்டு கொண்டுருவாங்க. டோக்கோ பாத்தீங்கன்னா டேடி டேடின்னு கதறிக்கிட்டே வருவா. அவ காப்பாத்தினாலா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.